வாங்குறாங்க. ஆர்கே நகர், ராயபுரம் வாங்குறாங்க. போதுமா? நீங்கள் ஒரு ஆஃபீஸரை போடுங்க, வாங்குறாங்களா இல்லைன்னு தெரியும். காலில் கூட குடிச்சிட்டாங்க. எவ்வளோ கொடுத்தா? 3 கோடி குடிச்சேன். 150 ரூபா. 140 சருக்கு 150 ரூபா. 170 சருக்கு 180 ரூபா. 80 ரூபா போதுமா? எவ்வளோ கொடுத்தீங்க? 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா? ஆமாம். நீங்கள் எங்கே வாங்குனீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பெஞ்சப்பேட் ரவுண்டா. சரி, 140 ரூபா தானே சரக்கு. 140 தானே சரக்கு. 150 ரூபா வாங்குறானுங்க. 150 ரூபா நாங்கள் காசு கொடுத்து வாங்கணும் தெனாவட்டா தான் பேசுகிறானுங்க. இரு போ வா இருறான்றானுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் இதானே நடக்குது. இப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். இவரை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் அந்த ஒரு சொன்ன வாக்குறுதியெல்லாம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாம் கண்டிப்பாக 100க்கு 100. இன்னும் போலீஸ் ராஜ்யம் ரொம்ப அநியாயமாக தான் இருக்குது. சும்மா தப்பு பண்ணுறவனும் பிடிக்க மாட்டேங்குது, தப்பு செய்கிறவனும் பிடிக்கிறானுங்க. புரியுங்களா? இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு நல்லா இருக்கும் தலை. இன்னும் ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 4-5 மாதம் டைம் கொடுங்க, செய்வார் இறங்கி. அதுவிலே அவசரப்பட்டா எப்படி சொல்லுங்க நீங்களே? எல்லாத்துக்கும் அவசரப்படுறோம், இன்னும் செய்யலன்னு. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். முடிஞ்சு போன விஷயம் நடுவில் இல்லைங்கிறீங்க. இல்லை, கரூர் இதில் வந்து வேலை போட்டு கொடுத்தாங்க கருணை அடிப்படையில். அவங்களெல்லாம் விட மாட்டாரு எங்கள் அண்ணன். அவங்களெல்லாம் விட மாட்டாரு. அவங்க வீட்டு இது மாதிரி தான் பார்த்து அதுக்கு அது சீமான் வந்து அங்கே ஒரு கேஸை போட்டு அவர் வாபஸ் வாங்க. எல்லாருக்கும் என்ன இருக்குது, விஜய் மேலே எல்லாருக்கும் எதிர்ப்பு இதுதான். எல்லாரும் எதிர்த்துன்னு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இது சொல்ல முடியுமா? எங்கள் அண்ணனை எல்லாரும் பழி வாங்கணும்னு பார்க்குறாங்க. அதனால அந்த நாள் நிமிர்ந்து எல்லாமே மக்களுக்கு செய்வோன்னு இருக்கிறாரு. செய்வார், கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்காமே எல்லாம் அவசரப்பட்டா எப்படி? இது வரைக்கும் அவர் என்ன செஞ்சிருக்காரு? இப்போ வந்துட்டாரு ஆட்சிக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் போலீஸ் வர வச்சிருக்காரு. போதை ஒழிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிறாரு. அதே மாதிரி ஸ்கூலை பற்றி எல்லா ஸ்கூலில் போயிட்டு நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காரு. எவ்வளோ சொல்லின்னு வர்றாரு. ஸ்கூலு சைக்கிள்லாம் ஒரு இதுவே. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்கில் வந்து எல்லாரும் ஃபோட்டோவும் போட்டு கொடுத்தாங்க. இப்போ அதே பேசு பொறுப்பில் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதுண்ணா, ஊரே சுற்றுறீங்க. என்ன நிலவரத்தில் இருக்குது கட்சின்னு தெரியாதா உங்களுக்கு? என்ன நிலவரத்துக்கு இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை? எங்ககிட்ட என்ன கேட்டு தெரியும்? மக்களோட கருத்து இல்லை. அதே தான் நானும் சொல்கிறேன். நான் சொன்னேன் எவன் நம்புவான்? உங்களோட சேர்ந்து சொல்லும்போது அது வந்து நம்புற மாதிரி இருக்கு. நாசமாக போச்சு நாடு, அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஒண்ணுமே அந்த பாயிண்ட் எடுத்தா விட்டு மட்டும் கூட பாயிண்ட் என்னத்த பாயிண்ட் எடுத்து தர்றது? என்னத்த பேச சொல்ற? என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் கடை சாராயம் பிராந்தி எல்லாமே தான் விற்கிறாங்க. ஒரு நம்பர்லாம் ஓடுது போகுது வருது. எந்த இடத்துல இருந்தது அந்த இடத்துலலாம் சொல்றதுக்காக முடியாது. ஆக மொத்தம் போகுது. நீங்க ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா? நானும் தான் ஆடுறேன், டெய்லியும் தான் ஆடுறேன். ஏன் ஒரு கடையில் பொருள் இருந்தால் தான் நம்ம போய் வாங்குறோம். அந்த பொருள் இல்லைன்னு நம்ம ஏன் வாங்க போகிறோம்? எந்த கடையில் நான் பொருள் விற்கிறாங்க? எந்த பொருள்னா எங்கெங்கே இருக்குது அங்கங்கே தான். எல்லாம் உங்களுக்கே தெரியாமல் இருக்காது. அதாவது நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க, உங்ககிட்ட தான் நம்ம கேட்க முடியும். நம்ம வந்து வேற பகுதியிலேருந்து வராது. அதெல்லாம் எதுவுமே நம்மள சொல்ல முடியும். இல்லை, நீங்கள் உண்மையாக சொல்லுங்க, அதுதான் நல்லது. உண்மை என்னத்தான் சொல்கிறது? நான் போவேன், இதாண்ட பூந்தமல்லில் போய் ஆட்டு வரேன். ஒரு நம்பர் டெய்லியும். ஒரு நம்பர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு நம்பர்னா என்ன? லாட்ரி சீட்டு. ஓகே, லாட்ரி. ஆமாம், கேரளால வந்து அது இருக்கு. கேரளால இருக்குது, டிவியில் காட்டுறாங்க அதை. ஆனால் இங்கே வந்து தடை பண்ணியிருக்காங்க இல்லையா லாட்ரி? தடை பண்ணிக்கிறாங்க. தடை பண்ணியும் விற்கிறாங்களே. உங்களுக்கு அதனால வருமானம் கிடைக்குது? அது வருமானம் எங்களுக்கு அது 10 ரூபா ஆடணுமானா 1000 ரூபாய் கிடைக்கும். அதனால ஆடுறேன் டெய்லியும். அங்கே 10 ரூபா தான் போகுது. ஒரு லாட்ரி 10 ரூபா போகுது பூந்தமல்லியில். ஆமாம், எல்லாமே விற்கிறாங்க. அங்கே உள்ள பென்சில் பாக்கெட்டில் போய் பிடிக்க சொல்ல. எங்க ஓட்டுறாங்க? பென்சில் பாக்கெட்டுன்னு. அப்புறம் எங்கன்னு கேட்டால் பென்சில் பாக்கெட்டுக்குள்ள எல்லாமே இன்னும். ஆமாம், போதைப் பொருளாக ஆமாம் விற்கிறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் மீடியா எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது எங்கெங்கே பண்ணுறாங்க? வந்து அங்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு என்னென்ன இருக்குது? அப்போ ரோட்டில் தானே நீங்கள் போகிறீங்க. வந்து பொதுமக்களுக்கு தானே. அதான் பொதுமக்களுக்கு தானே போகிறீங்க. இருக்கிறது சொல்கிறோம்.
இப்போ நான் சொல்கிறேன், இப்போ ஆம்ச்சி வருதுன்றாங்க. அந்த கம்பெனி முன்னா ஏன் வரப்போகுது சொல்லுது புதானேண்ணா? மது குடிக்கிறேன்றாங்க. அந்த குடிப்பா எல்லாத்தையும் ஏறு கட்டியா இல்லை? அந்த கம்பெனிலாம் மூடு. இங்க கிடையாது, அந்த கம்பெனிலாம் சரி, கிடையாது. எங்கே இருக்குது? இங்க வந்து எங்கே தமிழ்நாட்டில் இல்லாமல் எங்கே? கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இல்லாமல் எங்கே இருக்குது? கவர்மெண்ட் வந்து அது தடை பண்ணிட்டாங்கன்னா ஏங்க தமிழ்நாட்டில் இல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லையா ஒன்சா எங்குமே? ஏங்க இதோ மாமுண்டூரில் இருக்குது, இதோ இருக்கிற இதில் பூந்தமல்லியில் இருக்குது. இல்லை இல்லைன்றீங்க. பீர் கம்பெனி இது எவ்வளோ இருக்குது. நல்லா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏங்க சாதாரணமாக ஒரு 2 பாட்டில் அவன் ஒரு 5 பாட்டில் வாங்கி அவன் கொடுப்பான், புரியுதா? அவனை பிடிச்சின்னு போவானுங்க. அவனா அதில் ஒரு 300ரூபா 400ரூவா கிடைக்கும் நம்ம வீட்டுக்குன்னு. அவனை பிடிச்சின்னு போகிறீங்களா? பெரிய பெரிய கடத்தலாம் பண்ணுறான். அவனை பிடிச்சின்னு போங்கன்ற. அரசியல்னாவே ஒரு சாக்காடு. இது அண்ணாதோர் சொன்னது, அது உண்மைதான். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் சரி, புரியுதுங்களா? அது எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், எந்த அரசியல்வாதி வந்தாலும் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, ஊழலாம் ஒழிக்க முடியாது. ரவுண்டானா பாரத் தேட்டர் பக்கத்துல ஆமாம், விஜி டவுனில் அங்க வாங்க தான் செய்யறாங்க. ஒரே ஒன்று சொல்லிட்டுங்களா? எந்த ஆட்சி வந்தாலும் சரி ஊழலை ஒழிக்க முடியாதுங்க. அது யார் மகாத்மா கூட இருக்கட்டும். இப்போ சவுக்கு சங்கர் சொல்றாரு, இப்போ உள்ள பணமே வாங்குறது இல்ல. சவுக்கு சங்கர் யார்? அவர் சவுக்கு சங்கர் அந்த ஜெயில போட்டாங்களா போன ஆட்சியில, குண்டாஸ்லாம் போட்டாங்க. இப்போ இவர் ஆட்சியில் வெளியே வந்துட்டாரா? இவர் ஆட்சியில வெளியே வந்தாரு. யார் இவர் இட்டுன்னு வந்தாரா? இவர் எதுவும் வரல, பின்ன அவங்க பேசி எடுத்துன்னு வந்துட்டாங்க. இட்டுன்னு வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாச்சா? பதவியெல்லாம் எதுவும் கொடுக்கல. அவர் தனியா ஒரு யூடியூபர் நடத்துறாரு. அவரு ஒரு தனியா சேனல் நடத்துறாரு. ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. மனிதாபிமானத்தோடு பேசுங்க, புரியுதா? அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு அவரை வந்து வர சொல்லுங்க. அவர் போய் யாருன்னா ஒரு ஆள் விட்டு வருஷம் வாங்க சொல்லுங்க, அப்போ தெரியும் அவருக்கு. போன ஆட்சியில வந்து கருத்து சுதந்திரமே வந்து இல்ல, யாரோ ஏதாவது ஒண்ணு பேசினா கூட உள்ள புடிச்சு போட்டுறாங்க. ஆனா இந்த ஆட்சியில அப்படி கிடையாது. எல்லாரும் எப்படி வேணா போன ஆட்சியிலேயும் நான் பேட்டி கொடுத்துக்கிறேன், அதுக்கு முன்ன ஆட்சியிலேயும் பேட்டி கொடுத்துக்கிறேன், அண்ணாதிமுக ஆட்சியிலேயும் பேட்டி கொடுத்துக்கிறேன். என்ன பிடிச்சி உள்ளே போட்டாங்க. சுதந்திரங்க, பேச்சு உரிமைன்றது ஒரு மனுஷனுக்கு சுதந்திரம். யார் வேணாலும் பேசலாம், புரியுதுங்களா? பேச தெரிஞ்சவன் யார் வேணாலும் பேசலாம். இதுதான் உண்மை. யாரை சொல்றீங்க? இருக்கிறவங்கள சொல்றீங்களா இல்ல? நான் பொதுவாக சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. சார், ஆட்டோ டிரைவர் பேசுகிறேன். தளபதி என்ன சொல்லிட்டு வந்தார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்து எந்த தளபதியை சொல்றீங்க? விஜய் தளபதியை சொல்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே அந்த அரசு வந்து 1200 முதியோர் பென்ஷனு கொடுக்குறாங்க. நான் அதை 3000 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். ஒரு பாயிண்ட்டுங்களா? ரெண்டாவது, படித்த பட்டதாரிங்களுக்கு வந்து 4000 ரூபா, அவர் வந்து 3000 ரூபா கொடுத்துருந்தார். அந்த கவர்மெண்ட்டு 3000 கொடுத்தாங்க. இந்த கவர்மெண்ட்டு வந்தவுடனே நாங்கள் 4000 தரோன்னு சொன்னார். வந்தவுடனே தருவோன்னு தான் சொன்னார், கொடுக்கல. முதியோர் பென்ஷன் வந்து புரியுதுங்களா, மாதம் 1000 ரூபா ஸ்டாலினுக்கு கொடுத்துருந்தார். இவர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே 2500 கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். அதுவும் வரல. இப்போ என்ன சொல்கிறாரு? பட்ஜெட்டுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, பணம் வந்தவொடனே தரேன்னு சொன்னார். தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து திருச்சி, மதுரை, கோவை, சேலம், ஈரோடு, கன்னியாகுமரி போகிறதுக்கு அரசு பஸ்ஸு ஃப்ரீ மகளிருக்குன்னு சொல்லி சொன்னார். அதை பற்றி சட்டமன்றத்தில் பட்ஜெட்டுக்கு கூட்டத்தொடர் நடக்குது. இன்னும் அவங்க எதுவும் அதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லி சொன்னார். வருஷத்துக்கு 6 சிலிண்டர் மக்களுக்கு தரேன்னாரு. அதுவும் கொடுக்கல. தொழில்துறை பெருக்குன்னு சொல்லி சொன்னார். அதுவும் பெருக்கலை. அதை பற்றியே வந்து சட்டமன்றத்தில் இப்போது பேசவே இல்லை அவங்க, புரியுதுங்களா? இப்போ அவரு 1000 ரூபா கொடுத்த 1000 ரூபா வந்தவுடனே நாங்கள் தரம் தானே சொன்னார். இவர் கொடுக்கவே இல்லையே. இதனால் என்ன பலன் இருக்குது? ஏமாற்றி தானே ஓட்டு வாங்கினார் எங்ககிட்ட. எதுக்காத்தாலும் இது வரைக்கும் இப்போ எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உங்களுக்கு எதுவுமே வந்து சேரலையா? சரியா? இதுவே வரல, வந்து சேரலையே. ஆட்சிக்கு வந்து இப்போ 2 மாசம் தான் ஆகுது. ஆமாம், இப்போ அதுக்குள்ள நீங்க வந்து அந்த இப்போ 5 வருஷம் ஆண்டுட்டு போனாங்க இல்லையா? அவங்களால வந்து நிறைய விஷயம் சார், அவங்க போட்ட 1000 ரூபாய் தான் சார் இப்போ நீங்கள் 14ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே போடுறீங்க. அவங்க போட்ட 1000 ரூபாய் தான் நீங்கள் 13லேருந்து 15 தேதிக்குள்ளே கொடுக்குறீங்க. அது இல்லைன்னு சொல்லலை. 2500 தரம் நாங்கள் வந்தவொடனே தரம் தான் நீங்கள் சொன்னீங்க.
அவர் என்ன சொன்னார், லாஸ்ட்டு பட்ஜெட் கூட்டத்தோட முடிச்சுட்டு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கடன் நாங்கள் வாங்கியிருக்கோம், இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அப்படி சொல்லி தான் பட்ஜெட் கூட்டத்தோடு சொன்னார். அதை தெரிஞ்சு தானே நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுனீங்க, பேப்பரை தூக்கி காமிச்சிங்க. சொல்லுங்கள், அவர் பேப்பரை காமிச்சு நீங்கள் படிச்சிங்க. இப்போ நாங்கள் ஏமாந்து நிற்கிறோம். அந்த அரசு இருந்தாவே எங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். டோக்கனு கொடுக்குறோன்னு சொன்னார், 8000 ரூபாய் டோக்கன். அந்த அரசு வந்திருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து கேவலமான அரசு, புரியுதுங்களா? இதை ஏற்றுக்கவே முடியாது. மக்கள் ஏமாந்துட்டோம், இதுதான் உண்மை. இப்போ எப்போ அடுத்த இந்த 20 நாள் சட்டமன்றம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 20 நாள் சட்டமன்றத்தில் முடிய போகுது. 8 சட்டமன்றம் கூடி நடந்துச்சு. ஐயா இதை கேளுங்க, விவசாய மானியம் தள்ளுபடின்னு சொன்னார். இப்போ கூட்டுறவுத்துறை வேளாண்மைத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இல்லை தினமலர் பத்திரிகை காட்டட்டுங்களா, தினத்தந்தி பத்திரிகை காட்டட்டுங்களா, இல்லைன்னு சொல்கிறாரு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. நாங்கள் வந்து 1200 ரூபா, நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், 1200 ரூபா வாடகை கொடுத்துருந்தேன், இது கரண்ட் பில்லு கட்டியிருந்தேன். இப்போ வந்து 1800 ரூபா வாங்குறாங்க ஹவுஸ் ஓனர் எங்கிட்ட. அந்த அரசு இருக்கு சொல்ல அந்த மாதிரி வாங்கலை, இந்த அரசு இருக்கு சொல்ல இந்த மாதிரி வாங்குறாங்க. கரண்ட் பில் வந்து உங்களுக்கு 200 யூனிட் சொல்றாங்க இல்லையா? ஆமாம். நீங்க வந்து இப்போ ஏசி அதெல்லாம் வச்சிருப்பீங்க, ஒரு 500 யூனிட் வந்துச்சுன்னா அது மூலமா சார் நான் இருக்கிறது வந்து ரெண்ட்டு சார், வாடகைக்கு இருக்கிறேன், புரியுதுங்களா? ஹவுஸ் ஓனர் பேப்பரை பார்த்து இத்தனை யூனிட் ஓடி இருக்கு, இந்த பில்லு நீங்கள் கொடுக்கணுன்னா வாடகை கரண்ட் பில்லு 10லேருந்து 15 தேதிக்குள்ளே கொடுக்கணும். நாங்கள் அதை கொடுக்குறோம், புரியுதுங்களா? இது ஏமாற்றக்கூடிய அரசு. ஏமாந்து போட்ட மக்கள் ஏமாந்து போட்டாங்க. இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? இப்போ முதல்ல வந்து 900லேருந்து 1000, 890, 920, 960, 980 வந்தது. இந்த போன மாதம் வந்து வாங்கினாங்க ஹவுஸ் ஓனரு 1600 சில்லரை வாங்கினாங்க. இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, ஆ, உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கு வந்து ஒரு வசதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆட்டோ ஓட்டுறதுல வந்து? இல்லை சார், ஆட்டோ ஓட்டுறது டெய்லி அன்னாட கஞ்சி தான், நாங்கள்லாம் டெய்லி அன்னாட போனால் தான் எங்களுக்கு உங்களுக்கு என்ன வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன வந்தால் நல்லா இருக்கும்னா மாதம் 3000 ரூபா தரேன் நாங்கள், முதியோர் பென்ஷனு, அது போட்டால் நல்லாயிருக்கும். படித்த இளைஞர் படிச்சுட்டு வேலை இருக்காது இருக்குது எங்கள் வீட்டில் பாப்பா, அந்த பொண்ணுக்கு ஒரு 4000 கொடுத்தா நல்லாயிருக்கும் மாதம். இவர் சொன்னது தானே கொடுக்கலையே, இன்னும் கொடுக்கவே இல்லையே. நாங்கள் வந்தவொடனே கொடுக்குறது தானே நீங்கள் சொன்னார். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாளில் செலவாயிடுற விஷயம். உங்களுக்கு வந்து அன்றாட நீங்கள் பொழைக்கணும்னா அதுக்கு வந்து என்ன உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக போட்டால் எது நல்லா இருக்கும்? எது தீர்மானம் சார், சொன்னதை செஞ்சால் போதும் சார் மக்களுக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அங்கே கஜானாவில் கடன் இல்லாமல் இருக்காது. அது அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், இப்போ இவர் மட்டும் போகும்போது என்ன வச்சு போவார், எல்லாம் எல்லாம் கடன் தீர்த்துருவார். அவர் இவரை வச்சு தான் போவார், புரியுதா? ஆட்சி சரியில்லை. மக்கள் வந்து சின்ன சின்ன பசங்க போட்டு ஓட்டு அது வந்து ஒரு 2 மாசத்துலயே கணிக்கிறது, அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். சரி, நீ உன் பேர் என்னன்னா? இல்லை விடுங்கண்ணா, நீ பேட்டி காமிமா, நாங்கள் சொல்கிறோம்ல. டேவிட் என்ன ஒர்க் பண்ணுற? வீடியோ தான். எந்த கம்பெனி? ஆமா, வடச்சென்னைன்ட்டு ஒரு வீடியோ இருக்குதா? உனக்கு இன்னும் 3 மாதம் 4 மாதம் டைம் தரேன். அவர் எதுவுமே செய்யலை, பண்ணிடலாமா? தொடர்ந்து பார்ப்போம் என்ன தொடர்ந்து என்னப்பா, நான் உனக்கு 4 மாதம் டைம் தரேன்யா. அவர் சொன்னதில் என்ன ஒன்று செய்ய சொல்லு. கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸு ஃப்ரீனாரு. கன்னியாகுமரிக்கு இங்கேருந்து எவ்வளோ தாம்மா பஸ்ஸு எவ்வளோ தாம்மா? 700 சில்லறன்னா ஒரு ஆள் 700 சில்லறன்னா யாரால் கொடுக்க முடியும்? எப்போ தான்? இப்போ கூட பஸ் இல்லை, 700 சில்லற. கன்னியாகுமரிக்கு போனா நான் என் பொண்ணை பார்க்க போவேன், என் பொண்டாட்டியை பார்க்க போவேன், இல்லை நான் கோயிலுக்கு போவேன், எதுக்குன்னா போவேன், இலவசமாக கட்டிதுன்னா போவேன். வந்து நீங்க இது செய்ய மறந்துட்டீங்க, அது செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம், இப்போ நீங்க வந்து ஏற்கனவே ஆண்ட கட்சி வந்து என்னென்னலாம் செய்ய மறந்துட்டாங்க? நிறைய செஞ்சுக்கிறாங்க ஐயா. பார், மனுஷனுக்கு கண்ணு ஒளி குத்துக்கிறாங்க திமுக ஆட்சியில். குடிசை மாற்ற வாரியம் மாற்றி மாடி வீடு கட்டி கொடுத்தாங்க. கை ரிச்சா ஒழிச்சு சைக்கிள் ரிச்சா கொடுத்துக்கிறாங்க. அப்படி பல சாதனைகள் செஞ்சுக்கிறாங்க. சாதனைகள் செஞ்சு அதையே இப்போ அவங்க வந்து சிஎம்மா வர அதுக்கும் காரணங்குது. சின்ன சின்ன பசங்க விஜய் மேலே மோகத்தில் ஏதோ போட்டுச்சுங்க, இப்போ அவசரப்படுதுங்க.
ஏன்டா போட்டேன்னு. இதுதான் உண்மை. அவருக்கு ஒரு யோகம். அதாவது சுனாமி எப்படி ஒரு அலை. ஒயின் ஷாப்ல வந்து ஒரு 10 ரூபா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ வாங்குறாங்களா இல்ல இப்பயும் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஒயின் ஷாப்பில் வாங்குறாங்க. இல்ல நீங்க குடிக்கிற ஒயின் ஷாப்ல ஏதாவது வாங்குறாங்க. வாங்குறாங்க. அது எங்கன்னு மென்ஷன் பண்ண முடியுமா? அதை நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். அதை நான் மென்ஷன் பண்ணி அவனுக்கு இதுவா. ஆனால் வாங்குறாங்க. நீ என்ன செய்வ? இப்போ இந்த ரேஷன் கார்டில் அடிச்சா போகுது, என்ன செய்வ நீ? உன்னால் செய்ய முடியுமா? இந்த ரேஷன் கார்டில் எல்லா ரேஷன் கார்டுலையும் முன்னால் என்ன செய்ய முடியும்? அந்த ரேஷன் கடைக்குள்ள வந்து ஏற்கனவே கொடுத்த அரிசியை வந்து இப்போ மாத்தி கொடுக்க சொல்லியிருக்காரு. ஏங்க சொல்லிக்கிறாருன்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், இலவசமாக கொடுக்குற அரிசியை விற்பனை பண்ணுறாங்க. எந்த கவர்மெண்ட்டாலும் திமுக கவர்மெண்ட் வந்தால் கூட சரி, அதை நிறுத்த முடியாது. புரியுதா? அரிசி போயின்னு தான் இருக்கும். அதெல்லாம் சும்மா அரசியல்ன்றது ஒரு சாக்காடை. இதை நான் சொல்லலை, அண்ணாதுரை சொன்னார். புரியுதுங்களா? அதே போல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி மெட்ராஸில் வந்து இந்த பிரிட்ஜி கட்டினது யார்? எல்லாம் திமுக பேரில் தான். இன்றைக்கி இவ்வளோ பிரிட்ஜி இருக்குன்னா திமுக பேரில் தான். ஃபஸ்ட்டு இன்றைக்கி இவ்வளோ பேட்டி எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு என்ன பிரிட்ஜி கட்டினாங்க சொல்லு? தெரியாது. கோடம்பாக்கம் பிரிட்ஜி. ரெண்டாவது பிரிட்ஜி கட்டினது எழுதமா இப்போ வண்ணாரப்பேட்டை பார்த்தா சாரதி பிரிட்ஜி. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரிட்ஜும். அதே போல் ஒவ்வொன்றும் சாதனை இருக்குது, வரலாறு இருக்குது. நீ இன்னும் ஒரு வருஷம்னா சரி, வரலாறு சொல்ல முடியாது.